வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அமராவதி ஆற்றின் துணை ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே வட்டவடா பகுதியில் கேரள அரசு தடுப்பணை கட்ட ஏற்பாடு செய்து வருகிறது. இதை தடுத்து நிறுத்த கோரி கேரள எல்லையான உடுமலை மூணாறு ரோடு சின்னாறு செக் போஸ்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தலைமையில் ஊர்வலமாக சென்று கேரள எல்லைக்குள் நுழைய முயன்ற 130 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த அமைச்சர் துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார், நீர்வளத்துறை அமைச்சர். அவர் தான் கனிம வளத்துறைக்கு அமைச்சர். இந்த தடுப்பணைக்கு போகுது எம்சாண்ட் கல் எங்கிருந்து போகுது? இந்த ரோட்டு தான் போயிட்டு இருக்குது. இதை அனுப்புற துறைக்கு யார் அமைச்சர்? பாலாறுல தடுப்பணை கட்டுனா இங்க இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணுவார்? இங்க இருந்து எம்சாண்ட் கல்லி சொல்லி ஃப்ரீயா கொடுப்பார். டேய் தண்ணி விட்டுறாத கட்டு, நான் 10ல் 20 கட்டு. ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது எதுக்காகனா மணலை அள்ளி கொள்ளையடிப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது, வேற எதுக்கும் இல்ல. 26 மணல் குவாரியை திறக்கணும், திறந்து மணல் அல்லணும், விற்கணும். ஏவன் அணை கட்டின தண்ணி அணை கட்டாம இருந்தா தண்ணி வந்துடும், தண்ணி வந்தா மணல் அள்ள முடியுமா? எப்படி இருக்காங்க பாருங்க. ஜனவரி மாசம் இந்த தகவல் நீர்வள ஆதாரத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி முல்லை பெரியாறுல அணை கட்டுவதற்கு கேரள அரசாங்கம் மத்திய அரசுக்கு மனு அனுப்பிச்சாச்சு. சிலந்தி ஆற்றுல ஒப்பந்த புள்ளி கோரியாச்சுன்னு தகவல் ஜனவரி மாசமே கிடைச்சிருக்குது. அரசியல் ஆதாயம் காரணமாக தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு இவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லி வேண்டும் என்று திட்டமிட்டு மறைத்திருக்கிறாருன்னு இங்க பாருங்க. ஒரு பக்க செய்தி தினமலர்ல வந்திருக்கு. இதுக்கு இந்த வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா? விவசாயிகள் சங்கம் அரசியல் சார்பற்று சொன்னீங்க. ஏன் அமைச்சர் திமுக கட்சிக்காரர் எங்களை குறை சொல்றீங்க சில பேர் நினைக்கலாம். தண்ணிக்கு கட்சி கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கும் எதுவும் கிடையாது. மக்களுக்கான உரிமைகள், நமக்கான உரிமைகள், நமக்கான நீராதாரம் எங்கே? அதை காக்க வேண்டிய அமைச்சர் எங்கே? அதை காக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் எங்கன்னு தான் கேட்கிறோம். ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஏன் வரமாட்டேங்கிறீங்க? கேரளாவில் இன்னைக்கு இதே போட்டி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. காவல்துறை போராட்டத்துக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம காவல்துறை இங்க இருந்து சின்னார் சோதனை சாவடிக்கு விட்டாங்களா நம்மள? 9/6 தாண்டக்கூடாது, இங்கோட நின்றுக்கணும். என்னங்க அது? என்ன அது? ஆக ஒட்டுமொத்தமாக அமராவதியை பாலைவனமாக்குகிற திட்டத்தை, கரூரை பாலைவனமாக்குகிற திட்டத்தை தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் நமக்கு நட்பு தான், யாரும் எதிரிகள் அல்ல. அதற்காக உரிமையை விட்டுக் கொடுக்க முடியுமா? பாலாற்றில் விட்டு கொடுக்க முடியுமா? தென்பனையாற்றில் விட்டு கொடுக்க முடியுமா? காவிரியில் விட்டு கொடுக்க முடியுமா? பவானியில் விட்டு கொடுக்க முடியுமா? கோவை உப்பிலிப்பாளையம் குப்புசாமி நினைவு வாலிபால் கிளப் சார்பில் இலவச வாலிபால் பயிற்சி முகாம் நிறைவடைந்தது. இதில் முன்னாள் வாலிபால் வீரர்கள் திருமூர்த்தி, ரகுபதி, குப்புசாமி, நினைவு வாலிபால் கிளப் செயலாளர் நாராயணசாமி, ஓய்வு உடற்கல்வி ஆசிரியர் குப்புசாமி ஆகியோர் பங்கேற்றனர். மே 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடந்த இலவச பயிற்சி முகாமில் 19 வயதுக்கு உட்பட்ட 17 மாணவிகள் உட்பட 45க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிறைவு நாள் போட்டி நடத்தப்பட்டது. பங்கேற்றவர்களுக்கு டி ஷர்ட், சான்றிதழ், கோப்பை வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை குப்புசாமி நினைவு வாலிபால் கிளப் பயிற்சியாளர் அசோக் செய்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது 70வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் கரியராமர் கோவிலில் தரிசனம் செய்தார். சுவாமிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் வைர திருநாமம், நவரத்தின பதக்கம் மற்றும் சீதாதேவிக்கு மரகத மூக்குத்தி காணிக்கையாக வழங்கினார். கோசாலைக்கு பசுங்கன்று தானமாக வழங்கி சன்னதியின் முன் அமர்ந்து தியானம் செய்தார். அன்னதானம் வழங்கி பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். எம்எல்ஏக்கள் ஜெயசங்கரன், நல்லத்தம்பி, மாவட்ட செயலாளர்கள் இளங்கோவன், குமரகுரு மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்ட சதுரங்க கழகம், கிங்ஸ் செஸ் அகாடமி மற்றும் மாநில செஸ் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி முத்தனம்பாளையம் ஆக்ஸ்போர்ட் மாடர்ன் மெட்ரிக் பள்ளியில் நடந்தது. போட்டிகளை பள்ளி நிறுவனர் சாவித்ரி தேவி, தாளாளர் கதிரவன் துவக்கி வைத்தனர். 9, 12, 15 வயது பிரிவில் மாணவ மாணவியருக்கு தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 19 மாவட்டங்களிலிருந்து 451 பேர் பங்கேற்றனர். உமாபதி நடுவராக இருந்தார்.
பொது பிரிவினருக்கான போட்டியில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாவட்ட செஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்தனர். இறுதிச் சுற்றில் மொத்தம் 3 பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 120 பதக்கம், 25,000 மதிப்புள்ள ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை உக்கடம் பெரியகுளத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் படகு சவாரிக்கு நல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஸ்பீட் போட் சவாரிக்கு ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இந்த போட்டில் 6 பேர் பயணிக்க முடியும். லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் த்ரில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கரிமோட்டா ஸ்பீட்வே தளத்தில் KTM நிறுவனம் சார்பில் 2ஆம் ஆண்டு KTM கோப்பைக்கான தேசிய அளவிலான பைக் ரேஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றன. பைக் பந்தயத்தின் சீசன் 2க்கான தேர்வுப் போட்டிகள் கோவை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா ஆகிய 4 நகரங்களில் நடத்தப்பட்டன. 116 நகரங்களைச் சேர்ந்த 860 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். அதன் இறுதிப் போட்டி கோவையில் நடைபெற்றது. அமெச்சூர், ப்ரோ மற்றும் பெண்கள் என 3 பிரிவுகளில் 3 சுற்றுகளாக போட்டி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றியம் வடக்கு காரக்குறிச்சி கிராமம் வழியாக கனடியன் கால்வாய் செல்கிறது. இந்த நீரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. குடிநீர் தேவையும் பூர்த்தியாகிறது. கோடையையொட்டி கனடியன் கால்வாய் வறண்டது. வழிநெடுகிலும் கழிவுநீரை கால்வாயில் நேரடியாக திருப்பி விடுகின்றனர். குப்பைகளை கொட்டும் இடமாகவும் கால்வாய் மாற்றப்பட்டுள்ளது. கால்வாயில் கழிவுநீர் பாய்ந்தோடி கடும் துர்நாற்றம் எடுக்கிறது. கொசு தொல்லை மற்றும் தொற்று நோய் பரவுகிறது. கால்வாய் கரையோரங்களில் குப்பைகளை குவித்து வைத்து எரிக்கின்றனர். பொதுப்பணித்துறையினர் கண்டுகொள்வதில்லை. தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் கால்வாய் அடைப்புகளை நீக்க வேண்டும். கால்வாயில் குப்பை கொட்டுவோருக்கு அபராதம் விதிக்க வேண்டும். கழிவு நீரை கால்வாய் விடாமல் தடுக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். சென்னை துறைப்பாக்கம் செக்ரட்டரியேட் காலனி 5வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் ரெய்டு நடத்தினர். வீட்டிற்குள் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். குட்கா பதுக்கிய அதே பகுதியைச் சேர்ந்த தாமஸ், எழில் நகரைச் சேர்ந்த ரகு மற்றும் துரைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் ஆகியோரை கைது செய்தனர். 448 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கோர்ட் உத்தரவுப்படி மூவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை ஈச்சனாரியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது மனைவி ரமா பிரபா சென்னையில் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு கேரளா செல்லும் அலிப்பி எக்ஸ்பிரஸில் கோவை திரும்பினார். ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தபோது போதையில் இருந்த 6 இளைஞர்கள் முன்பதிவு ரயில் பெட்டியில் ஏறினர். டாய்லெட் அருகே நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டு போதையில் பாட்டு பாடி ஆட்டம் போட்டனர். இவர்களால் ஒருங்கிக் கொண்டிருந்த பயணிகள் அவதியடைந்தனர். ரமா பிரபா இளைஞர்களிடம் கைக்குழந்தைகள் பெரியவர்கள் இருப்பதால் அமைதியாக வரும்படி கூறினார். ரமாவிடம் தகராறில் ஈடுபட்டனர். அவரது கணவர் மணிகண்டனை தாக்க முயன்றனர். அதிர்ச்சியடைந்த ரமா ரயிலில் பயணித்த தம்பியை அழைத்தார். அவரது தம்பியையும் தாக்கி தகராறில் ஈடுபட்டனர். இளைஞர்கள் திருப்பூர் ஸ்டேஷனில் இறங்கி சென்றனர். மணிகண்டன் கோவை ரயில்வே போலீசாரிடம் புகார் கூறினார். மது போதையில் பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதை இளைஞர்களை தேடி வருகின்றனர். சென்னையிலேருந்து அலேபி ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி S10, S9 S10ல் 4 டிக்கெட்டும் S9ல் 1 டிக்கெட்டும் போட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருந்தோம். ஈரோட்டில் ஒரு 6 பசங்க ஏறினாங்க. அன்ரிசர்வ்டில் ஏறி பார்த்திங்கன்னா ஃபுல் போதைங்க. அந்த பசங்க ஃபுல் போதை, ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங், அவங்க செல்ஃபோனில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி தொங்கிக்கிட்டு
ட்ரெயினை டம்முன்னு தட்டிக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஒரு 3-4 டைம் நான் அவங்கள வார்ன் பண்ணேன், வேண்டாப்பா குழந்தை வச்சுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த பக்கம் போங்கன்னு வார்ன் பண்ணேன். அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் செல்ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்தாங்க. நான் பக்கத்தில் டிடிஆர் இருப்பாங்க, இல்லை போலீஸ் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யாருமே ஹெல்ப் பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பேசஞ்சரும் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரல. நான் ஒரு ஆள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு. பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம அதுக்கு மேலே போய் ஒரு அளவுக்கு மேலே பசங்க ஃபுல் போதையில் இருக்க பசங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தம்பிக்கு பக்கத்தில் கால் பண்ணி, தம்பிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வாப்பான்னு சொல்லி வர சொல்லேன். அந்த தம்பி வந்து கேட்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பசங்க மேலே கை வச்சுட்டாங்க. மேலே கை வச்சு 6 பேரும் அடிக்க வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு 2 பெண் குழந்தைங்க, என் கூட வந்து கை குழந்தையோட என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க. தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் அதான் அந்த பசங்க கீழே இறங்கி வாங்க ஃபைட் பண்ணுறதுக்குன்னு கூப்பிட்றாங்க. அசிங்கமாக பேசுகிறாங்க. கீழே இறங்கினா வந்து உயிர் பயம், என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்றதுக்காக போத்தனூர் ஜங்ஷனில் ஈரோட்டில் இறங்கினாங்க. ஈரோட்டில் ஏறி திருப்பூரில் இறங்கினாங்க. திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலங்க என்னால். அந்த இடத்துல வந்து எனக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இறங்காமல் இங்கே போத்தனூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டு இங்கே காலையில் வந்து 10 மணி வாக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் காப்பி போட்டுட்ருக்காங்க, ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க சார். வேலூர் விஇடி பல்கலையின் ஸ்டார் 7ஆம் ஆண்டு தின விழா வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா கலந்து கொண்டார். அவர், நான் நடிகனாக ஆசைப்பட்டேன், ஆனால் எனது ஆசிரியர் இயக்குநர் ஆவாய் என வாழ்த்தினார். அவரது சொல்படியே நான் இயக்குநர் ஆனேன் என்றார். கருத்தரித்து வரும்போது ஜெயிச்சோம். I want to be an actor. பெரியாங்க மூஞ்சிக்கு பெரிய மூக்கு சின்ன கண்ணு என்ன அப்படின்றாங்க. உள்ளே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ள போய் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் கன்சீவ் பண்ணேன். அது போராடுற டைம்ல ஒரு பையன் ஆசிரியர் சொல்லுவது நம்முடைய ஒரு இலக்கை நோக்கி போகும்போது வேற எங்குமே கவனம் இருக்கிறார்கள். பாரதியாரா பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு தேயினா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொடங்குப்பட்டி கிராமத்தில் கோடைக்கால இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. பொடங்குப்பட்டி ஊராட்சித் தலைவர் கோகிலா திருப்பதி தலைமை வகித்தார். ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி, ஊர் முக்கியஸ்தர் ராதாகிருஷ்ணன், ஃபெட்கிராட் தலைவர் கிருஷ்ணவேணி, பொருளாளர் சாராள் ரூபி, பயிற்சியாளர் கண்ணன் முன்னிலை வகித்தனர். ஃபெட்கிராட் பொதுச் செயலாளர் அங்குசாமி வரவேற்றார். ஃபெட்கிராட் நிர்வாக இயக்குநர் சுப்பராம் மற்றும் GHCL ஃபவுண்டேஷன் CSR அலுவலர் சுஜின் ஆகியோர் திட்டம் மற்றும் பயன்கள் குறித்தும் விளக்கி பேசினர். இப்பயிற்சியில் 34 மாணவிகள் மற்றும் 58 மாணவர்கள் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கையேடுகள் வழங்கப்பட்டன. பயிற்சிக்கு பின் GHCL மற்றும் ஃபெட்கிராட் சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும்.